இடுக்கி கஞ்சிக்குழியில் தான் சமையல் எரிவாயு ஏஜென்சியிலிருந்து விநியோகம் செய்த சிலிண்டரில் கேஸுக்கு பதிலாக தண்ணீர் கண்டுபிடிக்கப்பட்டது. இடுக்கி மஞ்சப்பாறை சேர்ந்த சதீஷ் என்போரின் வீட்டில் தான் சம்பவம். 10 நாட்களுக்கு முன்பு வீட்டுக்கு கொண்டு வந்த சிலிண்டர் கடந்த செவ்வாய்க்கிழமை உபயோகிக்க தொடங்கினர். ஆனால் ஒரு நாள் மட்டுமே உபயோகித்த பின்பு புதன்கிழமை கேஸ் எரியவில்லை. தொடர்ந்து ரெகுலேட்டரை அவிழ்த்து பரிசோதித்த போதுதான் சிலிண்டரின் உள்பகுதியில் தண்ணீர் வருவதை வீட்டில் உள்ளவர்கள் கண்டுள்ளனர். 10-45 ദിവസം കഴിയണം നമുക്കൊന്ന് ബുക്ക് ചെയ്ത് ഒരു കുറ്റി ഗ്യാസ് കിട്ടണമെങ്കിൽ. അപ്പം അങ്ങനെയുള്ള സ്ഥിതിയിൽ നമുക്ക് ഈ ഗ്യാസ് പിന്നീട് ഇത്രയും ദിവസം നീണ്ടു പോകുമ്പം അതുപോലെ ഇങ്ങനെയൊക്കെ ഒരു കുഴപ്പം ഉണ്ടാകുമ്പോഴൊക്കെ നമുക്ക് വളരെ ബുദ്ധിമുട്ടാണ്. ഇന്നത്തെ സാഹചര്യത്തിൽ വളരെ ബുദ്ധിമുട്ടാണ് ഇങ്ങനെ വരുന്നത്. ഈ കഴിഞ്ഞിടയ്ക്കാണെങ്കിലും നമ്മുടെ കരിമ്പിലൊരു അപകടം ഉണ്ടായി. അതൊക്കെ ഗ്യാസിന്റെ ഒരു അശ്രദ്ധ കൊണ്ട് സംഭവിക്കുന്നതാണോ എന്നൊക്കെ ഒരു ഇതെന്താണെന്ന് വെച്ചാൽ അത് മേലധികാരികൾ வேண்ட விதத்தில் அதனை ശ്രദ്ധ செலுத்தணும்னு. சந்தேகமடைந்த வீட்டில் உள்ளவர்கள் சிலிண்டரின் எடையை பரிசோதித்த போது வித்தியாசம் காணப்பட்டது. சாதாரண நிலையில் கேஸ் உட்பட 29 கிலோ எடை இருக்க வேண்டிய சிலிண்டர் ஒரே நாட்டில் எரிந்த பின்பு 31 கிலோ எடை இருந்துள்ளது. உடனடியாக கஞ்சிக்குழியில் உள்ள கேஸ் ஏஜென்சியில் தகவல் தெரிவித்தனர். புகார் கிடைத்தவுடன் சிலிண்டர் திரும்ப எடுத்து புதியது கொடுப்பதாக ஏஜென்சி அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆனால் சிலிண்டருக்குள் இதுபோன்று மோசடி நடத்தப்பட்டதில் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கடந்த தினம்தான் கரிமலில் கேஸ் சிலிண்டர் மாற்றி வைப்பதற்கிடையே தீ படர்ந்து ஒருவர் மரணமடைந்தது. வேறொருவர் பலத்த காயமடைந்துள்ளார். இதைத் தொடர்ந்து சிலிண்டரில் தண்ணீர் நிரப்பிய சம்பவம் வெளிவந்துள்ளது. இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து வரும் நிலையில் கேஸ் ஏஜென்சிகள் மற்றும் விநியோகஸ்தர்களுக்கு எதிராக பொதுமக்கள் எதிர்ப்புடன் வந்துள்ளனர். நியூஸ் பியூரோ, இடுக்கி.